ஹை கெப்பாசிட்டி பேட்டரியோட ஒரு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான பவர் பேங்க் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்மகிட்ட இப்போ வந்து டியூரசெல்லோட 20,000 mAh பவர் பேங்க் இருக்குது. பட் இது என்ன தான் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து பயங்கர ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ நம்மகிட்ட டியூரசெல்லோட 20,000 mAh பவர் பேங்க் இருக்குது. QC and PD சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ பிராண்ட்லேருந்து 2 வருஷம் வாரண்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து ஸ்மார்ட் ஐசி யூஸ் பண்ணி இருக்கதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐசி வந்து யூஸ் ஆகும். ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க் சார்ஜிங்காக வந்து 3 போர்ட்டோட வருது. ஸோ கெப்பாசிட்டி வந்து 20,000 mAh. எம்ஆர்பி வந்து 3499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து ஒரு குட்டி பாக்ஸில் பவர் பேங்க் இருக்குது. இந்த பாக்ஸில் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. பிரைடட் கேபிள் தான் இது. டைப் A to டைப் C கேபிள். இது கேபிள் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பவர் பேங்க். டியூரசெல் பேட்டரி நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் பேட்டர்ன் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பேங்க்கோட அந்த சைட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கர்வாக வந்துருக்கு. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பட் ரொம்ப பல்காக வந்து ஃபீல் ஆகலை. நல்ல ஸ்லிம் அண்ட் காம்பேக்டாக இருக்குது. டாப்பில் வந்து போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் A போட்டு ஒரு டைப் C அண்ட் மைக்ரோ USB போர்ட்டுமே இருக்குது. பவர் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். 4 பேட்டரி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. பவர் பேங்க்கோட வெயிட்டுமே வந்து பார்த்துக்கலாம். நல்லா ஸ்லிம் அண்ட் காம்பேக்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஓவரால் வெயிட் வந்து 328 கிராம்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. வெயிட்டுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். அரௌண்ட் 300 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து லைட் வெயிட்டான ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. பேக்லேயுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். எதனால் இவங்களால் வந்து வெயிட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் கேசிங் வந்து யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகாது. ஃப்ரண்ட் சைடில் அந்த டியூரசெல்லோட பிராண்டிங் வந்து போல்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அவங்க யூஸ் பண்ண கலர் பேட்டர்ன் வந்து நம்ம டியூரசெல்லோட அந்த குட்டி பேட்டரி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் யூனிக்காக தெரியுது பவர் பேங்க்கை. பட் லாங் டேர்ம் யூஸேஜில் வந்து ஸ்க்ராச்சஸ் மேபி வந்து அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப காமன் தான். ஓவரால் பில்டு குவாலிட்டியில் பெருசாக வந்து காம்ப்ரமைஸில் ஓரளவுக்கு சாலிடான பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் கீழே போடாமல் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல லாங்கிவிட்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 20,000 mAh பவர் பேங்க் லித்தியம் பேட்டரியோட வருது. அண்ட் இந்த பவர் பேங்கோட சார்ஜிங் ஸ்பீட்ஸ்னு பார்த்தோன்னா 22.5 வாட் வந்து அவுட்புட் கொடுக்கும். QC அண்ட் பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து பவர் டெலிவரி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைப் C போர்ட் வழியாக யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஹை ஸ்பீடில் வந்து சார்ஜ் ஆகும். அட் அ டைம் வந்து 3 டிவைசஸ் வந்து சைமல்டேனியஸாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி வந்து 3 டிவைசஸ்மே வந்து கனெக்ட் பண்ணாலுமே வந்து வார்ம் ஆகிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால நீங்கள் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கூலான என்வாயன்மெண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஃபேன் இல்லாத இடத்துலலாம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அந்த வார்ம்னஸ் வந்து ஈஸியாக வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஹை கெப்பாசிட்டி இந்த 20,000 mAh பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக தேவை. அரௌண்ட் 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுது. நான் வந்து 25 வாட் சாம்சங் சார்ஜரில் டெஸ்ட் பண்ணப்போ அரௌண்ட் 6.5 ஹவர்ஸ் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டினியூஸாக ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு சிங்கிள் ஸ்டிச்சில் வந்து சார்ஜ் பண்ணாமல் பிரேக் விட்டு சார்ஜ் பண்ணுங்கள். இல்லை நைட் டைமில் வந்து ஏசி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு லோவர் வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருமே வந்து கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால பவர் பேங்க் அந்தளவுக்கு வந்து நமக்கு வார்ம்னஸ் தெரியாது. சேம் டைமில் 3 டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணாலுமே வந்து சார்ஜ் ஆகுது. அந்த ஃபீச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா, நமக்கு வந்து டைப் A போட்டும் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB போட்டும் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய கொசு பேட் எல்லாமே வந்து மைக்ரோ USB சார்ஜிங் போட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டா நைட் ஃபுல்லாகவே வந்து ஆனில் தான் இருக்கும். கொசு பேட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் பவர் கொடுக்கறதுக்குமே வந்து இந்த பவர் பேங்க் பயங்கரமாக யூஸ் ஆகுது. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், TWS இயர்பட்ஸ் மாதிரி டிவைசஸ்மே வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணலாம். இந்த பவர் பேங்கோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோன்னா 20,000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு 5,000 mAh பேட்டரி உள்ள ஃபோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக 4 டைம்ஸ் சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது. இந்த பவர் பேங்க் இல்லை, நீங்கள் மார்க்கெட்டில் மற்ற 20,000 mAh பவர் பேங்க் நீங்கள் எடுத்துட்டாலுமே வந்து 4 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ண முடியாது. பவர் பேங்க் வந்து எனர்ஜியை 3.7 வோல்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம். பட் நம்ம ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 5 வோல்ட் அதிகமாக வந்து
சார்ஜ் வந்து கன்சியூம் பண்ணும். பவர் பேங்க்கில் இருக்கக்கூடிய 3.7 வோல்ட் எனர்ஜியை வந்து ஹையர் வோல்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒரு லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த வோல்டேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறமா வந்து 20,000 mAh பவர் பேங்க்கில் 13,000 to 14,000 mAh வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து யூஸபிளாக இருக்கும். ஸோ அதில் நம்ம எஃபிஷியன்சி வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பவர் பேங்க் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 75 to 80% வந்து எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ வோல்டேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறமா வந்து எந்த பவர் பேங்காக இருந்தாலுமே வந்து 70 to 90% வந்து எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றப்போ அது ஒரு நல்ல எஃபிஷியன்ட்டான பவர் பேங்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த பவர் பேங்கோட எஃபிஷியன்சியுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. 5000 mAh பேட்டரி உள்ள ஃபோன்ஸ் வந்து ஈஸியாக ஒரு 2.5 times வரைக்குமே வந்து நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணாலுமே வந்து கனெக்ட் பண்ண டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ் டிடெக்ட் பண்ணி வந்து சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம மேனுவலாக போய் அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை. இந்த பவர் பேங்கோட மெயின் யூஎஸ்பி வந்து இது ஒரு நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்டைலிஷான பவர் பேங்க், பயங்கர ஸ்லிம்மான பவர் பேங்க் அப்படின்ற மாதிரி தான் வந்து கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த கிளைம் உண்மையா அப்படின்றது பார்த்தோன்னா பக்கத்தில் ரெகுலர் 20,000 mAh பவர் பேங்க் வச்சு பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ரெகுலர் 20,000 mAh பவர் பேங்க் கம்பேர் பண்ணும்போது வெயிட்டுமே வந்து ஓரளவுக்கு கம்மியாகவும் ஃபீல் ஆகுது. அண்ட் உங்கள் ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பவர் பேங்கோட ப்ரௌஸ்ன்னு பார்த்தோன்னா பிராண்ட்லேருந்து 2 years வாரண்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது வந்து கண்டிப்பாக யூனிக்காக தான் தெரியுது. ஜென்ரலாக பவர் பேங்க் அப்படின்னாலே வந்து அது ஆக்சசரி கேட்டகரியில் வந்து ஃபாலோ ஆகிட்டு 6 monthலேருந்து 1 year வாரண்டி தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து பார்ப்போம். பிராண்ட்லேருந்து 2 years ஆஃபர் பண்ணுறது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. மல்டிபிள் போர்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓல்டர் டிவைசஸ் சார்ஜ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் பாஸ் த்ரூ சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ பவர் பேங்க் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறப்பே வந்து நம்ம ஃபோன் ஆர் மற்ற டிவைசஸ்மே வந்து சார்ஜ் பண்ண முடியும். இந்த பவர் பேங்கோட அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ரெகுலராக வந்து 3,000 rupeesக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சேல் டைமில் வந்து ப்ரைஸ் எதாவது ட்ராப் ஆச்சு அப்படின்றப்போ இன்னும் பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஏற்கனவே வந்து நீங்கள் டியூரசெல் பவர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஓவரால் இப்போ வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த பவர் பேங்கோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட்.